கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிற அடையாளங்கள் என்னென்ன, எவ்வளவு அடையாளங்களை கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த நாளிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட 7 அடையாளங்களிலே 3 அடையாளங்கள் ஏற்கனவே செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 4வது அடையாளம். அதுக்கு முன்னதாக பழைய ஏற்பாட்டில் தானியேல் 12 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஒன்று, 7ஆம் வசனத்தில் ஒன்று, இந்த 2 அடையாளங்களை பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வருகை குறித்தும் இந்த பூமியின் முடிவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லி பிரசங்கித்திருக்கிறேன். அதுபோல் மத்திய 24வது அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 7 அடையாளங்களில் அந்த 3 அடையாளங்களையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவைகளை மீண்டுமாக நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு 4வது அடையாளம். புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 7 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் வேதத்தில் கர்த்தருடைய வருகை குறித்தும் இந்த உலகத்தின் முடிவை குறித்தும் சரியாக சொல்லியிருக்கிறது. அதில் 3 அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு 4வது அடையாளம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 17 அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன். நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரின் நாட்களும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். கிட்டத்தட்ட 1970க்கு மேலே உங்களுக்கு பஞ்சம் காணாமலாம் போயிடுச்சு. பஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் தாராளமாக ஆகாரம் வந்துடுச்சு. இந்த படிப்படியாக முன்னுக்கு வந்து 2000 உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. 2000க்கு மேலே ஆகாரத்தின் மிகுதி உங்களுக்கு பார்க்க முடியுது. எப்படி கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலலாம் ஊருக்குள்ளே பார்த்தா ஒரு 2 ஹோட்டல் இருக்கும். வெளியில் ஊர்களுக்கு போகும்போது என்ன செய்வாங்க, ஆகாரங்களை பேக் பண்ணி பார்சல் பண்ணிவிட்டு மூட்டை பழைய அந்த புளிசோறு, அந்த நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி இட்லி இதெல்லாம் கட்டிட்டு போவாங்க. வழியில் ஒன்றும் ஹோட்டல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், சாப்பாடு கட்டிட்டு போகிற பிரச்சனையே இல்லை. எந்த ஹோட்டலில் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு தடுமாறுறோம். நிறைய ஹோட்டல், இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய ஹோட்டல் இருக்குது. நான்வெஜ், மாம்சம் இருக்குது, சைவம் இருக்குது. எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிகுதியாக இருக்குது. போய் சேர்ற வரைக்குமே இருக்குது. அப்போ ஹோட்டல் அதிகமாக இருக்குன்னு சாப்பிட்றவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க இல்லையா? சாப்பிட்ற பழக்கம் அதிகம் ஆகிடுச்சு இல்லை? பஞ்சம் இருந்தால் ஹோட்டல் அதிகமாகுமா? அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற பொருள் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு, கோயம்புத்தூரில் ஒரு 1965 70 கூட அவ்வளோ பெரிய கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு 2 கோழி கடை தான் இருந்துச்சு. இந்த நாட்டு கோழிகளை விற்பாங்க. 2 கடை தான் இருந்தது. நாங்கள் நல்லா ஞாபகம் இருக்காது, பார்ப்பேன். அது அங்கே தான் போய் வாங்குவோம். ஆனால் அதுக்கு பிற்பாடு பாருங்கள், இந்த பிராய்லர் சிக்கன் ஒன்று வந்தது. உலகளாக அது வந்தது. இந்த ஒயிட் சிக்கன் பண்ணை, ஏகப்பட்ட பண்ணை. ஒரு ரோடுக்கு 4-5 கடை. அந்த கடை இல்லாமல் இல்லை, எந்த ஊருமே இல்லை. தாராளமாக இருக்குது. அதுக்கு முந்தி இல்லையே, 70க்கு முந்தி கிடையாது. அதுக்கு பின்னாடி தான் வந்தது. அப்போ இன்க்ரீஸ் ஆஃப் ஃபுட் நல்லா தெரியுது. ஹோட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கிடைக்கக்கூடிய அதே பெரிய மீன் கடை அப்படி தான் ஒன்று தான் இருந்துச்சு. இன்றைக்கி எங்கெல்லாம் மீன் கடை, எங்கெல்லாம் கறி கடை, இது எல்லா பக்கமும் உங்களுக்கு அதிகமாகிட்டு வர்றது நீங்கள் பார்க்குறீங்க. தான் பஞ்சம் இருந்ததாக அதிகம் ஆகாது. அப்போ உணவு புசிக்கிறது, குடிக்கிறதுக்கு புசிப்பு சாப்பாடு இருந்தால் தான் புசிக்க முடியும். குடிக்கிறதுக்கு உண்டான பொருள் இருந்தால் தான் குடிக்க முடியும். அப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது சொல்ல வரேன். அதே இன்க்ரீஸ் ஆகிறது மனுஷங்க ஜாஸ்தி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல்ஸ் அது ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலுக்கு போகிறது போய் செல்ஃபோனில் ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கு சேருது. வீட்டுக்கு வருது. நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம என்னென்ன கேட்குறோமோ அது ஹோட்டல் வீட்டுக்கே வந்துடுது. அப்போ உங்களுக்கு அதிகமாகிடுச்சு சாப்பாடு, புசிப்பு குடிப்பு அதிகமாகிடுச்சு. இது மறுக்க முடியாத உண்மை. இதை தான் வேதத்தை சொல்லப்படும் புசிப்பு. லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்களில் இருந்த 2 காலங்களில் இருந்த ஜனங்கள் மத்தியில் இருந்த ஒரு அனுபவம். புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், எடுத்தார்கள். இது பெண் கொடுக்கறது எடுக்கிறது தவறு கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால்,
இதை ஒரு உலகத்தில் முக்கியமாக மனுஷன் செய்ய வேண்டிய படிக்க வச்சு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம செய்கிறோம். இதில் தான் கான்சென்ட்ரேஷன். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மையாக இருக்குது. பிள்ளைகளை பெற்ற உடனே குழந்தை 6 மாதம் குழந்தை இருக்கும்போது டாக்டருங்கிறாங்க, பையனாக இருந்தால் என்ஜினியருங்கிறாங்க. டாக்டர் இல்லாட்டி என்ஜினியர். இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பிள்ளைகளை வளர்த்துறாங்க. அவன் நீ இப்படி படித்தா இப்படி படிக்காமல் இருந்தால் எப்படி டாக்டர் ஆக முடியும், இப்படி படிக்காமல் இருந்தால் எப்படி நீ என்ஜினியர் ஆக முடியும், இப்படியே சொல்லி பிள்ளைகளை நல்லா படிக்க வச்ச உடனே அவங்களுக்கு என்ன நல்ல ஒரு இடத்துல அதுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பணக்கார பொண்ணோ பணக்கார பையனோ இப்படி பார்த்து அதில் அவங்கள செட்டில் பண்ணுறது. இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. இதில் தான் இன்றைக்கி 90% இன்றைக்கி உலகம் கன்வால்மெண்ட்டு கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மல்கியா 2:15 ஒருவனையில் படைத்தார், ஏன் அவனுக்கு இன்னொருத்தியை கொடுத்தார், ஏன் மனுஷனுக்கு துணை கொடுத்தார், ஆணும் பெண்ணும் வசித்து அவங்களே இணைத்தார் திருமணத்தின் மூலிமா, பக்தி உள்ள சந்ததி பெரும்படித்தானே. ஒரு ஹோலி சீட்ஸ், ஒரு பரிசுத்த சந்ததி எனக்கு தாங்க. உங்கள் பிள்ளை ஒரு கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தவானா பரிசுத்த பாட்டையை வளர்த்து கொடுங்க, அது போகிறோம், அப்புறம் நான் பார்த்துக்குவேன். ஆண்டவர் பாருங்க, யாக்கோபுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் தான் பரிசுத்தவான காணப்பட்டான், யோசேப்பு. யாக்கோபு அவருக்கு பெரிய ஒரு டெக்னாலஜி ஒன்றும் கற்றுக் கொடுக்கல, அட்மினிஸ்ட்ரேஷன் IPS IAS அந்த மாதிரியான ஒன்றும் கிடையாது, படிப்பே கிடையாது. அவர் கற்றுக் கொடுத்தது போகிறா தெய்வபக்தி. கூடவே சின்ன பையனை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னென்னலாம் ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு பேசுனதெல்லாம் அவனுக்கு ஷேர் பண்ணியிருக்கார். அல்லாட்ட அவன் ஒரு தெய்வீக சுவாபம் அவனுக்கு வந்திருக்காது. போத்திபாரோட மனைவி தவறு பண்ண சம்பந்தம் அவன் தோதுக்கு கொடுத்து ஓடிட்டான் பாருங்க. அப்போ அது எப்படி அந்த சரீரத்தில் அந்த எதிர்ப்பு சக்தி இச்சைக்கு எதிராக அவனோட சரீரம் வேலை செய்யும், இச்சையை ஒதுக்கிடுச்சு இல்லையா, அது தகப்பனுடைய டியூஷன். அவன் வளர்ந்துருக்கிறான். அப்போ பரிசுத்தமான யாக்கோபு பண்ணி கொடுத்துட்டார் ஆண்டவர்கிட்ட. அந்த பரிசுத்தவானவன் கர்த்தர் எகிப்துக்கு தேசத்துக்கு முதல் மந்திரியாக பிரதம மந்திரியாக்கி மாற்றினார். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு எதிர்பார்க்கறதுக்கு பரிசுத்த பிள்ளையாக நம்ம வளர்த்து கொடுத்துட்டா போகிறோம். அவனை ஆண்டவர் உயர்த்துறது அவரோட சித்தத்தின்படி உயர்த்துவார். நாம் என்னதான் நம்மளால் பண்ணாலும் அந்த அளவுக்கு அவரால் உயர்த்துற மாதிரி நம்மளால் உயர்த்த முடியாது. சாமியால் அண்ணாள் கொடுத்தாங்க, அவ்வளோதான் செஞ்சாங்க. பரிசுத்தவானா வளர்ந்தான். நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் இருக்கட்டும்ப்பா பையன் அப்படின்னு பரிசுத்த வளர்த்துனாங்க. ஆனால் அவனை கிங் மேக்கரா, ராஜாவை உருவாக்குறவன மாதிரி தான் மாற்றினார். பாருங்களா, பரிசுத்தவானியாக நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொடுத்துட்டா போதும் ஆண்டவர்கிட்ட, அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் இது இல்லை, பெண் கொண்டார் கொடுத்தார், உலகத்தையே காட்டிட்டு உலகத்தில் எப்படி இருக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், உயரலாம், அதையே காமிச்சு ஆண்டவரை மறந்துட்டாங்க. யார்கிட்ட வாங்கினாமோ அவர் கொடுக்க மறந்துட்டோம். அதனால பிள்ளைகள் வீணாக போகிறாங்க. அப்போ இது இந்த காலத்தில் கடைசி காலத்தில் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைகள் சின்ன நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் எதுன்னு சொல்லி அதை ஜீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் பைபிள் படித்தானா, வசனத்தைப்படி நடக்கிறானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யார், சபைக்கு வர்றானா, பிரசங்கத்தை கேட்குறானா, இது யார் அக்கறை செலுத்துறா, ஜெபம் பண்ணுறானா, பாட்டு பாடுறானா, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. படிச்சியா அவன் என்னங்க பண்ணுவான் யோசிச்சு பாருங்கள். நம்ம வளர்த்துறது தான் அப்படி. இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்குற பெற்றோர் எத்தனை பேர், ஜெபம் பண்ணுறான்னு பார்க்குற தாய்மார் எத்தனை பேர். அதனால தான் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் தவறாக போயிடுறாங்க. நல்ல யோசிப்புகள் காண்றதில்லை, மரியாள் எஸ்தர்கள் காண்றதில்லை, தேவனோவே உயர்த்த முடியறதில்லை. இந்த மாதிரி நிலை தான் கடைசியில் காணப்படுன்றார். லோத்து நாட்கள் அப்படி இருந்துச்சு, முனோவான் காலத்தில் இருந்துச்சு. ஒன்லி ஃபார் த வேர்ல்டு, உலகத்தை பார்த்து மட்டும் நடக்கிறது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, இந்த லோத்து நாட்களில் என்னன்னா இன்னொரு காரியம், லோத்து நாட்கள் அதிகமாகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொண்டார்கள். லோத்தின் நாட்களில் இன்னொன்று காரியம் என்னன்னா, கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இது எதை காட்டுங்க, ஒரு பிசினஸ் இன்க்ரீஸாக காட்டுது. புசிப்பு குடிப்பையிலிருந்து அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன். கட்டினார்கள், கட்டுறதுக்கு வீடு வேற நிலத்தை விற்கணும், விற்றாங்க, நிலத்தை வாங்கினாங்க, கட்டினாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக போயிடுச்சு. இது எப்போ ஆரம்பிச்சு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த ஃபுட் இன்க்ரீஸ், சாப்பாடு அதிகம் ஆரம்பிச்சு, அது போல் அப்போவே இந்த இடம் விற்பனை கிட்டத்தட்ட 1980
ஜனங்கள் எல்லாத்துக்குமே இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்ற எண்ணம் ஆரம்பிச்சுது. அதுக்கு முந்தைய எண்ணம் இல்லை. வீடை பற்றி யோசிப்பார் இல்லை. அது ஒரு சிலர் இருக்கலாம், ஒரு 10% பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் அன்னைக்கு இல்லை. அதுக்கு 1980க்கு பிற்பாடு மடன்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இடம் வாங்க வீடு கட்டணும். இது அப்படி போயிடுச்சு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காலி இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் சைட்டு போட்டான். அந்த ரியல் எஸ்டேட் வந்தது 1980லேருந்து. உலகம் முழுக்க சொல்கிறேன் நான். ரியல் எஸ்டேட் வந்து வீடு வாங்கி என்ன கல்யாணம் பண்ணி வேலை கடிச்சு கல்யாணம் பண்ணி ஆன முதல் வேலை வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும். இதுதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் 90%, 95% ஜனங்களுக்குள்ள இருக்க பிளான். அட நம்மளை ஆண்டவரோட பிள்ளைக கர்த்தர் நம்ம இந்த பூமியில் உண்டாக்குனார். நம்முடைய தேவனுக்கு நம்ம எதுக்காக இந்த பூமியில் உண்டாக்குனார், அவருடைய சித்தம் என்னென்ற அறியது ஒன்றுமே அனுபவத்தில் இல்லை. கட்டுறது, வாங்கிறது, விற்கிறது, கட்டுறது இது ஜாஸ்தியாகி இன்னைக்கு காலி இடம் இல்லாமல் போயிடுச்சு. இது யாரும் மறுக்க முடியாது. எங்கே பார் கட்டடம் கட்டுறது, எங்கே பார் இடம் விற்கிறது, இது ஜாஸ்தியாக. இதை 2025 2020க்கு மேலே என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா, இடம் விலை அதிகமாகி எல்லாம் வாங்க விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா இன்னைக்கு இடம் வாங்குறது தடுமாறுற அளவுக்கு இடம் விலை ஜாஸ்தியாக போச்சு. இது மறுக்க முடியாத உண்மை. முந்தியெல்லாம் இடம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம். இன்னைக்கு நினச்சாலும் வாங்குறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு இடம் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி வீடு கட்டுறது படபடன்னு கட்டிட்டோம் அந்த காலத்தில். இன்னைக்கு கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலரை தவிர, பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு சிலரை தவிர மற்றவங்கெல்லாம் இடம் வாங்குறது ரொம்ப சிரமப்படுறாங்க. பயங்கர கஷ்டமாக இருக்குது. பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் டல் ஆகிடுச்சு. இடம் விற்பனை, சைட்டு போட்டு இடம் விற்கிறது வந்து இங்கே டல்லாக குறைஞ்சி போச்சு, தொய்ந்து போயிடுச்சு. உலகளாவில் ஒரு சிலரை தவிர ஒரு 10% பணம் மிகுதியாக வச்சிருக்கவங்க தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஆவரேஜ் ஜனங்கள்லாம் வாங்க முடியாமல் அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டா. எப்படி இந்த சயின்ஸில் கடந்த செய்தி சொன்னேன், சயின்ஸ் டெவலப்மெண்ட் இன்னைக்கு மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும், கார் ஆகட்டும், விமானம் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், அதுக்கு மேலே ஒரு புதிய டெக்னாலஜியோட யாரும் வர முடியல. அமெரிக்காட்ட எவ்வளோ பணம் இருக்குது, மற்ற யூரோப் கண்ட்ரிஸ்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே எங்கிட்ட தான் ஒரு வெப்பன்ஸ் இருக்கு, எதிர்த்து வந்தால் அடிச்சிருவீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பனை, ஒரு ஆயுதத்தை அமெரிக்காவில் தயாரிக்க முடியல, தயாரித்து உலகத்தை மிரட்ட முடியல. எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்காங்களே, ஏன் முடியல? ஒரு சீலிங் வந்திருக்கு. இதுக்கு மேலே அந்த மூளை வேலை செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இன்றைக்கி எல்லாத்தையும் அடைக்கிடுவான் அமெரிக்கா, பணம் அவ்வளோ இருக்குது, முடியல. அதுக்கு ஒரு சீலிங் வந்திருக்கு. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இதே காரை தான் ஷேப்பை மாற்றி கொஞ்சம் மாடலை மாற்றி புதுசாக விடுறான். வேற ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது டெக்னாலஜி. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஃப்ளைட்டு சுற்றுது. பனி மூட்டமாக இருந்தால் இறங்க முடியல. இந்த பனியாக இருந்தாலும் இறங்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப் ஆகலை. இவன் வச்சிருக்க பிளேன் தான் அவன் வச்சிருக்கிறான், அவன் வச்சிருக்க பாம்ஸ் தான் இவன் வச்சிருக்கான். யாரும் ஒன்றும் பண்ண முடியல, ஒருத்தனை அடக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சீலிங் வந்துட்டு போல் இன்னைக்கு வந்து இந்த லேண்ட் சேலுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸும் கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு சீலிங் வந்ததை நான் உணர்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இதை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இது எதை காட்டுதுன்னு கேட்டால் அவ்வளோதான். இனி வாங்க முடியாது, விற்க முடியாது, நீ இது புதுசு தயாரிக்க முடியாது, உலகத்தின் எல்லைக்கு கடைசி இந்த ஓட்டம் பூமி சுற்றுறதுக்கு நிற்கிறதுக்கு வந்தாச்சு அப்படின்ற ஒரு அறிகுறி தான் இது காட்டுது. இது நடக்குது. இந்த நாளிலே மனுஷகுமாரன் வருவார். இப்படி நடக்கும்போது மனுஷகுமாரன் வருவார். பாருங்களேன் எவ்வளோ அழகா இன்னைக்கு இந்த வசனத்தில். இது 4வது அடையாளமாக சொல்கிறேன். இனி 5, 6, 7 இந்த 3 அடையாளம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இந்த 2 தானியேல் 12:4 அறிவு பெருத்து போகும். இந்த அறிவு பெருத்த உடனே இதெல்லாம் டெவலப் ஆகுது. அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகி சாப்பாடு ஜாஸ்தியாக இதெல்லாம் அறிவு இதெல்லாம் ரிலேட்டட் கடைசி காலத்துக்கு. 2வது வந்து தானியேல் 12:7 வந்து பரிசுத்த ஜனங்கள் வல்லமை சிதறடித்தல் நிறைவேறும் போது நடக்கும். அதாவது இஸ்ரேலை பற்றி சொல்லுது. இஸ்ரேல் ஜனங்க, பரிசுத்த ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்க, அவங்கள வந்து சூப்பர் பவராக ஆகிற காலம்தான் உலகத்தின் கடைசி காலம். அது ஆயிடுச்சு. அவங்கள யாரும் அடக்க முடியாது, நீ அவங்க அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்துட்டான். அது ஒரு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் தானியேல்கிட்ட சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் 24 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது கர்த்தர் சொன்னது பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம்
பூமி எரிச்சு, கொள்ளை நோய், பஞ்சம். இது மூணுமே ஆண்டவர்கிட்ட அந்த உள்ள இயற்கையாக வர்றது. அதை ஒரு அடையாளமாக சொன்னேன். அது வந்து எப்போவே வந்தாச்சு, அது புதுசு கிடையாது. அடுத்தது யுத்தம். யுத்தம். அடுத்தது வந்து அக்கிரமம் மிகுதி. ஒருத்தனுக்கு அன்பு தணிஞ்சு போய் அக்கிரமம் மிகுதி. அப்புறம் கள்ளத்தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம். யுத்தம், கள்ள உபதேசம், அக்கிரமம் மிகுதியினால அன்பு படி தனிந்து. இது ரெண்டாவது அடையாளமா. முதல் அடையாளம் பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம். ரெண்டாவது அடையாளம் யுத்தம், கள்ளத்தீர்க்க தரிசனம், அக்கிரம மிகுதி, அன்பு தனிது. மூணாவது தான் சொன்னேன் நான், அத்திமரம் துளிர்றது. இஸ்ரேல் ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் கவர்மெண்ட். இஸ்ரேல் அழிந்து போன இஸ்ரேல் ராஜாங்கம் 1948 வருஷம் மீண்டுமாக இஸ்ரேல் தேசம் உருவாச்சு. எரேமியன் காலத்திலே நேபுகாத் நேச்சார் அழிக்கப்பட்ட இஸ்ரேல் தேசம் அதான் கேட்டிங்கன்னா 1948 சுதந்திரம் வாங்க போது தான். இது ஒரு அடையாளம் அத்திமரமாக கத்த சொல்லியிருக்கிறார். மூணாவது அடையாளம். நாலாவது அடையாளம் இன்னைக்கு நான் சொன்னேன், நோவாவின் காலத்தில் நடந்தது போல, லோத்தின் நடந்தது போல நடக்கும். அப்போ மனுஷகுமார் காலத்தில் நடக்கும். இது நாலாவது அடையாளம். இன்னும் 5, 6, 7, 3 அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன். இது குறிப்பாக எல்லாத்துக்கும் தெரியணும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து எல்லா விசுவாசிங்க, எல்லா ஊழியக்காரர்களுக்கு தெரியணும். எத்தனை அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் நிறைவேறிடுச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல போகிற 3 அடையாளமும் நிறைவேறிடுச்சு. அப்போ நிறைவேற அடையாளம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நிறைவேறிடுச்சு. நம்ம ஆயத்தமாக இருப்போம். நமக்கு ஆசை தான் இன்னும் 1000 வருஷங்களுக்குன்னு. ஆண்டவர் அனுமதிக்கலைங்க. இது வானம் பூமி அவர் உண்டாக்கணும். அவர் உண்டாக்கினார். இவ்வளவு காலம் இப்படி இருக்கணும், இதுக்கு மேலே நான் என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவேன். அவர் சித்தம் இருக்கும்போது அதோடு போகும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். என்ன பூமியில் கண்டுட்டோம் பாருங்கள், எவ்வளோ பயங்கர அக்கிரமம், பயங்கர போராட்டம், யுத்தம், இது பகை, சும்மா தீவிரவாதிகளால் அழிக்கப்படுறது. இதெல்லாம் வந்து சமாதானம், அக்கிரமம் மிகுதி. இந்த நாள் ஆக அக்கிரம் மிகுதி ஆகும். அன்பு தணிந்து போனதுனால அக்கிரம் மிகுதி ஆகும். பூமியில் வாழ முடியாதுங்க, சமாதானம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் வரும்போது நம்ம சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நம்ம நினைக்கிறோம் பூமியில் வாழ்க்கை பெரிய கோடீஸ்வரன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கணும். கோடீஸ்வரர் வாழ்க்கை குப்பை தேவன் கொடுக்குற வாழ்க்கைக்கு முன்னாடி. எவ்வளோ அழகாக கத்த இந்த பூமி உருவாக்கினார், அதெல்லாம் நாசமாயிடுச்சு. ஆனால் மீண்டும் அதை விட அழகாக உருவாக்கி நம்ம வைக்க போகிறார். அதுக்காக தான் வர்றார். அது ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் வர்றார். அதை புரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வச்சிருந்து எவ்வளோ மகிமையாக வச்சுருந்தார், அதை இழந்துட்டான். அதை காட்டில் மகிமையாக தான் இனி நம்ம வைக்க போகிறார். அந்த நாளை தேடி தான் நம்ம போகிறோம், ஆயத்தப்படணும். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ தெரிஞ்சிருக்கணும், இந்த சத்தியம் தெரியல. இதை போல உலகத்தில் வாஞ்சியும் இல்லை. என்னடா அந்த மனுஷன் எப்போ பார்த்தா கத்தர் வர்றார், உலகம் முடியும்னு நான் இருக்கிறதா சொல்கிறேன். இல்லாத சொன்னால் நீங்கள் சொல்லலாம். இருக்கிறதா சொல்லிட்டேன், நிறைவேறினது தான் சொல்லிட்டேன். இனி அடையாளம் எல்லாம் நிறைவேறியாச்சு, இனி ஒன்றும் நிறைவேற போகிறது இல்லை. ஆண்டவர் சீக்கிரம் வர்றார். நம்ம ஆயத்தமாகவும் ஆசீர்வாதமாக நாட்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். காட் பிளஸ் யூ.